ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஆன்மீக தகவல் பார்க்கலாம் வாங்க. இந்த கிழங்கோட பேர் ஆகாச கருட கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே நிலவாசலில் கட்டி தொங்க விடுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டி போகும். வீட்டில் கெட்ட சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த கிழங்கு அழுகி போயிடும். அழுகி போயிடுச்சுன்னா அந்த கிழங்கை தூக்கி வீசிட்டு வீட்டில் சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் இந்த ஆகாச கருட கிழங்கை நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தொங்க விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் கெட்ட சக்தியும் இருக்காது, கண் திருஷ்டியும் இருக்காது. கோவிலில் தரும் எந்த பிரசாதத்தையும் கண்ட இடங்களில் போடாமல் அதற்கென வைக்கப்பட்டுள்ள இடங்களில் போட வேண்டும். கோயிலில் உள்ள தெய்வங்கள் அனைத்தும் எப்போதும் தியானத்தில் இருப்பதால் தொட்டு வணங்குதல் கூடாது. கோயிலில் இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர வேறெதுவும் பேசுதல் கூடாது. இறைவன் எளிமையே விரும்புவான். அவனை தரிசிக்க செல்லும் போது ஆடம்பரமான உடைகள், நகைகள், மொபைல் உபயோகிப்பது அவற்றை தவிர்ப்பது நல்லது. தாலியை தங்கத்தில் அணிந்தாலும் மஞ்சள் கயிற்றில்தான் கட்ட வேண்டும். எப்போதுமே கழுத்தில் போடப்பட்டிருக்கும் மாங்கல்யம் நெஞ்சுக்குழி கீழே தொப்புள் இருக்கும் இடத்திற்கு சற்று மேலே இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சிலர் தொப்புளுக்கு நேராக அணிந்திருப்பார்கள். இது தவறான முறையாகும். பழைய தாலி கயிற்றை செடி கொடிகள் இருந்தால் அதில் கட்டிவிடலாம். இல்லை என்றால் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள மரங்களில் கட்டிவிடலாம். வெளியில் குப்பையில் தூக்கி போட வேண்டாம். எப்போதுமே தாலி கயிற்றை மாற்ற உட்காரும் பொழுது முடியும் வரை எழுந்திருக்கக்கூடாது. பெண்கள் பாம்பு மோதிரம் அணிந்தால் கால சர்பதோஷம், பித்ருதோஷம், கிரக தோஷம் நீங்கும். உங்களை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் பாம்பு மோதிரம் அணிவதால் விலகி நிற்கும். பிரச்சனைகள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் பாம்பு மோதிரங்கள் வாங்கி அணியலாம். இது அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை அதிகரிக்க செய்யும். பாம்பு மோதிரம் அணியும் திட்டம் இருப்பவர்கள் மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரலில்தான் அணிய வேண்டும். நடக்கவிருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தொடர்ந்து அபசகுணம் ஏற்பட்டால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை மூடியில் குங்குமம் இட்டு துர்க்கை நாமத்தை 108 முறை உச்சரித்து வீட்டு வாசலில் வைக்கவும். பிரதாமை திதியில் ஸ்ரீ சாமுண்டீஸ்வரிக்கு எலுமிச்சை மாலை சாற்றி வழிபடுவது குடும்பத்தில் உள்ள கெடுதல் தீர்ந்து இல்லத்திலும் வியாபாரத்திலும் நன்மை பெருகி செல்வம் முறையாக சேரும். கோவிலில் வில்வ இலை பிரசாதமாக கொடுத்தால் தூக்கி எறியாதீர்கள். அதை எடுத்து வந்து வீட்டில் உள்ள பூஜை அறையில் திருநீர் டப்பாவில் போட்டு வைத்து அந்த திருநீரை வைத்து கொண்டு செல்லும் போது காரிய சித்தி உண்டாகும். கோவிலில் அல்லது வீட்டிற்கு முன் நாம் சிதறு தேங்காய் உடைத்தால் அதை எடுத்து நாம் மீண்டும் பயன்படுத்தக்கூடாது. பெண்களுக்கான ஆன்மீக தகவல்கள். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் வாசனை மிகுந்த பூக்களை தலையில் வைக்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் கண்டிப்பாக மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, பூ பறிப்பது, கருவேப்பிலை மற்றும் துளசி போன்றவைகளை பறிக்கக்கூடாது. பெண்கள் மாதவிடாய் காலங்களில் 5வது நாள் தலையில் எண்ணெய் வைத்து குளித்துவிட்டு வீடு வாசல் சுத்தமாக கழுவ வேண்டும். பெண்கள் ஒருவர் தலையில் வைத்த பூக்களை இன்னொருவர் தலையில் வைக்கக்கூடாது. கையில் பணம் புலர முதலில் வாசலை தெளித்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டுவிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய பெட்டியில் உங்களிடம் இருக்கும் பணத்தில் கொஞ்சம் பணத்தை வைக்க வேண்டும். அதனுடன் மல்லிகைப்பூ சிறிதளவு, ஏலக்காய் 2, பச்சை கற்பூரம், சந்தனக்கட்டி 1, வில்வ இலை ஆகியவற்றை வைத்து கொள்ள வேண்டும். பின்பு மகாலட்சுமி படம் வைத்து அதற்கு முன்பாக 2 குத்து விளக்குகளில் 5 முக திரியிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபத்தை எரியவிட வேண்டும். இவ்வாறு சூரிய உதயத்தின் பொழுது செய்து வருபவர்களுக்கு நாளடைவில் வருமான தடை நீங்கும்.